ஒய்எம்சியில் கிட்டத்தட்ட ஒரு லைவ் ஆடியன்ஸ் 50,000 பேருக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு இசை விழா நம்ம இசைஞானி சாரோட இங்கே மிக வெற்றிகரமாக நடக்குது. இன்றைக்கி இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நினச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய விழா, நிறையா செலிப்ரிட்டி வருவாங்க, நிறையா பேருக்கு முன்னாடி இருக்கும் நடக்கும்னு நினச்சி அங்கே வந்துருக்காங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, இது இந்த மாதிரி விழா நிறையா நடக்குது, நிறையா செலிப்ரேட்டியோடு தான் நடக்குது. பட் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த பத்திரிக்கை நண்பர்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து எதுவும் நடக்கலை. அதனால் இந்த விழாவை அவங்க முன்னணியில் அவங்க தொடங்கி நடக்கணுன்றது என்னோடய ஆசைன்னு சொல்லி சார் சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, அது மாதிரி யாருக்கு அதை மனசு வரும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு, அந்த விழாவை நீ சாதாரணமாக பண்ணாத, எப்பவுமே பிரம்மாண்டமாக நீ பண்ணுவேன், அது வேறு. அந்த விழாவை அவங்களுக்கும் ஒரு செலிப்ரிட்டிக்கு நம்ம எங்கே செய்வோம், ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம நடத்துவோம், ஒரு நல்ல ட்ரீட் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல விழா நடத்தி அவங்கள குத்துவிளக்கு ஏற்றி அவங்கள டிக்கெட் லான்ச் பண்ணி இதை பெரிய லெவலில் அவங்க முன்னிலையில் நடத்தி கொண்டு போக சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியோட ஒரிஜினல் பிஆர்ஓவே மீடியா தான் சொல்லிட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இங்கே வந்து சார் பேர் சொல்லி இந்த லான்ச்சுக்கு சொன்னால் யார் வேணால் என்னாலும் காலையிலேருந்து பெரிய பெரிய லிஸ்ட்டு எல்லாமே. ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை தான் இப்போ இங்கே செய்கிறோம். ரெண்டாவது, இந்த நிகழ்வு பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு கிளியராக பண்ணணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதாவது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சிட்டியில் நந்தனம் ஒரு சிக்னலில் ஒரு ஒய்எம்சியில் தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா, மெட்ரோவோட ஃபஸ்ட்டு ஒரு டைப் பண்ணோம். ஆடியன்ஸ் இதோட ரசிகர்கள் வந்து எந்த சூழல்லையும் ஒரு தடுமாற்றமோ ஒரு நடந்தோ ஒரு பல கிலோமீட்டர் நடந்து வந்தோ அவங்களை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் இந்த டிக்கெட் வாங்குகிற எல்லாருமே மெட்ரோ ஃப்ரீ. அதாவது இந்த மெட்ரோ இறங்கினோடனே பக்கத்து கம்பவுண்டில் தான் ஒய்எம்சியோட கிரவுண்டு. அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் பண்ணாங்க பாருங்கள், 8 ஹவர்ஸ் ரேப்பிடோ, அதாவது 2 வீலர் 4 வீலர் காரு, இதெல்லாம் வந்து அந்த அன்றைக்கி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அவங்க எந்த சூழலையும் ஆடியன்ஸ் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஐயாவோட நிகழ்ச்சியை கழிச்சு போகணுன்றது தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதுக்கான முயற்சி எடுத்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். இது எல்லாத்தோட ஒரு ஹைலைட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எடுப்பாங்க. அதுலேயும் ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் ப்ரெஸ் மீட் வச்சுட்டேன். ஏன்னா ஐயாவோட பேர் வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் முடிக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான அழகு. அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன். இங்கே நான் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது இப்படி பண்ணுறேன்னு சொன்னோன்னே முதல்ல எனக்கு வசந்தனுக்கும் அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து சத்தியமாக வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் சாரோட ஆர்வம் முடிச்சு பெடிகிரி மிஸ்டர் முரளி சார் பார்த்தேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், இந்த நிகழ்வு நல்லா நடக்கணும், என்ன சப்போர்ட் வேணும்னு நான் கேட்பேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நரேன் ஒரு நண்பர், அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய இந்த சென்னையில் எனக்கு பெரிய பலமாக இருந்து என்னோட ட்ராவலில் ஹெல்ப் பண்ணார். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் ஆன்லைன் டிக்கெட்டு ஒரே பேடிஎம்மில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டிக்கெட் கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அவர் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பெரிய அளவில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாருக்கான இந்த டிக்கெட்லாம் ஒரு 15 நாளில் நம்ம சோல்ட் அவுட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னை நம்பி கொடுங்கன்னு சொல்லி பேடிஎம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். பாருங்கள், அவங்க மோனோப்ளியாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். வந்து மெர்க்குரியோட என் மேலே வந்து சொல்லி எனக்கு பெரிய ஆதரவு ஸ்ரீராம் சார். அவர் வந்து இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்கே நிற்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ அவருக்கு அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்றைக்கி நல்ல விதமாக முடிச்சு வந்து நிற்கிறேன். இப்போ ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், இந்த நிகழ்வை மிகப்பெரிய வெற்றியடை வச்சு ஒரு சக்ஸஸ் மீட்லேயும் உங்களை சந்திப்புன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது இங்கே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், முன்னிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதுக்கான கேலரி போடப்படும், உங்கள் ப்ரெஸ் அங்கே உட்காரப்படுவாங்க. அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் என்ஜாய் பண்ணுன்றதுல நான் ரொம்ப சொல்லுவேன். சாரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. அதனால் இது முழுக்க நான் வந்து என்னென்னா, ப்ரெஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதனால் வந்து இது நீங்களும் நானும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்வாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய விழாவாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய பலன்றது
எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மற்றவங்க மாதிரி கவிதை நடியில் என்னால் பேச தெரியுதான்னு எனக்கு தெரியல, அது தெரியல, உண்மை என்னமோ அது பேசுகிறேன். இடத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போக முடியும், அதனால் அவங்கள வச்சு பண்ணிடலாம். அந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்றப்போ நிறைய நேம்ஸ் அடிபட்டது. கடைசியாக ஒரே வார்த்தை அருண் அவர்களிடம் சொன்னது, ஓகே நீ ப்ரெஸ்ஸை மட்டும் வச்சு பண்ணு, அவங்க இந்த மீடியாவை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. வந்து ஸ்பான்சர்ஸ் நிறைய மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் ஆதரவு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை அவங்க டைட்டில்ஸ் கோட்டை சேர்ந்துதான் as an Arun event, Mr. Arun, அதை தொடர்ந்து தி எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் மிஸ்டர் அச்சுத், தி பேடிஎம் இன்சைடர் இந்த லான்ச்சை தொடங்க இருக்காருங்க. ஸோ அதுக்காக அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆல்சோ ப்ரெடி குயின் மிஸ்டர் முரளி அவர்களை மேடை கழிக்கிறோம். The Arun Events and Mercury with the Vasanth Co and Pretty Queens proudly presents Isai Gnani Ilayaraja அவர்களின் Truly Live in Concert 2024 ஓட லான்ச். நல்ல கைத்தறி கொடுத்தலாம். யார் இப்போ சொல்ற கணேஷ் சார் தலையை ஸோ 5 வருடத்துக்கு அப்புறம் 6வது வருடமும் அருண் ஈவென்ட்ஸே இந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அண்ட் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த விஷயத்தை வந்து உங்கள் கையில் கொடுப்பாரு. அண்ட் இட்ஸ் கோனா பி மெகா 50,000 பீப்புள் க்ரௌடு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் அதை தொடர்ந்து நம்மளோட எல்லா important person Mr. Umapati Chennai UGSJ and Mr. Jai Shankar. Arun Events and Mercury with Vasanth Co and Pretty Queen Mr. Murli. I would like to invite production partner Pixel Art Ms. Shalini அவர்களை அன்புடன் மேடை கலைப்போம். டிக்கெட்டை வந்து பிரான்ஸ்